அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். வீடுகளை பொறுத்தவரை வாஸ்து சாஸ்திரம் பெரும்பாலானோரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சமையலறை, படுக்கை அறை, கழிவறைகள் என ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு வாஸ்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் டோர்மேட் குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களை சரியான வகையில் சரியான திசையில் வைத்திருந்தாலே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கலாம் என்று சொல்லுகிறாங்க வாஸ்து நிபுணர்கள். குறிப்பாக குளியலறை அமைந்துள்ள திசை மட்டுமல்லாமல் குளியலறையில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் நிறம் குறித்தும் வாஸ்துவில் சொல்லப்பட்டுள்ளது. குளியலறையை தினமும் கழுவி விடுவதால் பணத்தட்டுப்பாடு வீட்டிற்குள் ஏற்படாமல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் காக்கப்படும். குளியலறை சுவர்கள் எப்போதுமே நீல நிறத்தில் இருப்பது சிறப்பு. டைல்ஸ் பதிப்பதாக இருந்தாலும் சரி, அதுவும் நீல நிறத்திலேயே இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. குளியலறையில் உபயோகப்படுத்தும் பக்கெட்டுகள், மக்குகள் போன்றவையும் நீல நிறத்தில் வைத்திருங்க. அல்லது பச்சை கலர் பக்கெட்டுகளை உபயோகிக்கலாம். காரணம், சனி மற்றும் ராகுவின் தோஷங்களிலிருந்து விடுபட இந்த பச்சை நிறம் உதவும். எனவே குளியலறையில் பச்சை டைல்ஸ்களையும் பொருத்தலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் கருப்பு கலர் பக்கெட்டுகளை மட்டும் பாத்ரூமுக்குள் வைக்கக்கூடாது. அதுபோலவே டோர் மேட்டுகளையும் நிறங்களும் திசைகளும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் தவறான இடத்தில், திசையில், நிறத்தில், அளவில் ஒரு டோர்மேட்டை வைத்திருந்தால் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, வீட்டின் பிரதான கதவு அதிர்ஷ்டத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக கருதப்படுவதால் எப்போதுமே பிரதான கதவு வாயில் பகுதி சுத்தமாக இருக்கணும். நேர்மறை ஆற்றல் இந்த கதவின் வழியாகத்தான் வீட்டிற்குள் வருகின்றன. எனவே கதவின் அடியில் போடப்பட்டிருக்கும் டோர்மேட்டுகளும் வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரக்கூடியவையே. எனவே நுழைவாயிலின் திசைக்கேற்பவே மிதியடியின் நிறமும் இருக்க வேண்டும். பிரதான கதவு கிழக்கு திசையில் இருந்தால் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் டோர்மேட் வாங்குங்க. கதவு மேற்கு திசையில் இருந்தால் மிதியடி பச்சை, நீலம் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கணும். ஏனென்றால் மேற்கு திசை சனியின் திசை ஆகும். கதவு வடக்கு திசையில் இருந்தால் மஞ்சள், கிரீம், வெள்ளை, பச்சை நிறங்களில் டோர்மேட் வாங்குங்க. இது புதனின் திசை ஆகும். பிரதான நுழைவு வாயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருந்தால் பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறத்தில் மிதியடியை வாங்கி வைங்க. இது செவ்வாய் திசை ஆகும். அதே போல டோர்மேட் வடிவத்திலும் கவனம் செலுத்துங்க. செவ்வக வடிவத்தில் டோர்மேட் இருந்தால் சிறந்த உறவை ஈர்க்கும் தன்மை கொண்டதாம். வட்ட வடிவத்தில் மிதியடிகள் வைத்தால் திருமணம், காதல் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக அர்த்தம். சதுரம் அல்லது ஓவல் வடிவத்தில் மிதியடிகள் வைத்தால் அந்த வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படாது என்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீட்டின் பிரதான கதவு எந்த திசையை நோக்கி உள்ளதோ அதற்கேற்ப மிதியடிகளை வாங்கி உபயோகித்து பாருங்க. இதில் சொல்லப்பட்டுள்ள வாஸ்துப்படி உபயோகித்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேர கடவுள் அருள் புரிவார். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.